ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். நேற்று ஒரு பதிவு மதிப்புக்குரிய ஐயா பே மணியரசன், எங்களின் ஆசான், அவர் சந்திக்க வந்திருந்ததை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். பொதுவாக அந்த மாதிரி விடயங்களை வெளியில் பேசுகிறதில்ல. எக்கச்சக்கமான நண்பர்கள் கீழே நலன் விசாரிச்சிருக்கீங்க. உங்களுடைய பேரன்புக்கு மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன். கடந்த 2 நாட்களாக நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வெளியில் நடந்த இதை பற்றி முக்கியமாக பதிவு செய்யணும். சில விடயங்கள், குறிப்பாக பள்ளிகளில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய அந்த பிறந்த நாள் அப்படின்றத அந்த கட்சியை சேர்ந்த சிலர் எப்படி அணுகினார்கள் அப்படின்றதுக்கு ஒரு விமர்சனம். அது திமுக மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கிறது. தனியாக பேட்டி கொடுக்கும்போது கூட ஒரு நண்பர்கிட்ட சொல்லியிருந்தேன், அடித்தளமிட்டது திமுக வழியில் தான், அந்த பெரியாரை வைத்து கொண்டு தான் நாங்கள் தொடர்கிறோம் ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த வழியில் தான் வர்றாங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு எழுப்பியிருந்தேன். தம்பி மகிழன் கேட்டிருந்தாப்புல, அவருக்கு நான் அந்த பதிலை சொல்லியிருந்தேன். அதை திமுக ஓரளவுக்கு எப்படி அந்த பள்ளி மாணவர்களை பொது நிகழ்ச்சிகளுக்காக அமைச்சர் வருகிறார் என்ற பெயரில் எப்படிலாம் பயன்படுத்தினாங்கன்றதையும் பதிவு செய்திருந்தேன். கடந்த காலங்களில் கொஞ்சம் ஓவராக இவங்க கொண்டு போயிட்டு நேராக விஜய் படத்தை வச்சியே பள்ளியோட பிள்ளைகளுக்கு அதெல்லாம் காட்டி பேசிகிட்டு இருக்கிற அந்த போக்கு ஏற்புடையதா என்ற ஒரு விமர்சனம். உண்மையில் அது ஏற்புடையதல்ல. ஒரு முதலமைச்சருடைய படத்தை வைப்பது ஏற்புடையது, நம்ம அதை மறுக்கலை, கட்டாயம் வச்சாகணும், மறுக்கக்கூடாது. சில இடங்களில் திமுக தரப்பு நிர்வாகிகள் இருந்துக்கிட்டு இன்னும் பழைய அந்த எண்ணத்தோடவே இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது, முதலமைச்சர் படத்தை கட்டாயம் வைக்கணும். ஆனால் பள்ளிகளில் போயிட்டு பாட்டு பாடி அதுக்கு ஒரு டான்ஸ் போடுறது, வாடி வாடி கைப்படாத சீடி, பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து கோஷம் போட வைக்கிறது, டான்ஸ் போட வைக்கிறது, படத்தை கொடுத்து இது பண்ண வைக்கிறது, அப்புறம் பொதுமக்கள் மத்தியில் பால் குடம் நடுவில் படத்தை வச்சு தூக்கிட்டு வர்றது, இது என்ன பெருமாள் ஊர்வலமாக நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. குறைத்து கொள்ள வேண்டும். 67 அதிகாரத்துக்கு வந்த திமுக இப்படித்தான் ஒரு எல்லை மீறிய அளவுக்கு போனாங்க. எமர்ஜென்சியில் அதுக்கான பலனை அனுபவித்தார்கள். காரணம் அதுதான், போலீஸ் இலாக்கா கண் வச்சுக்கிட்டே இருந்தது. அளவுக்கு மீறி யாரெல்லாம் அப்படிலாம் செய்தாங்களோ ஆடினாங்களோ அந்த மாதிரிலாம் ஒரு பட்டியல் வச்சு தான் கவனிக்க வேண்டியவங்கள கவனித்தாங்க. கைது செய்த எல்லாருமே அடிக்கலை, உதைக்கலை. உடனே மிசா அப்படி அடித்தாங்க, கொடுமை பண்ணாங்க அப்படின்னா செய்தவங்களுக்கு திரும்பி செய்தாங்க, அவ்வளோதான் விஷயம். இது பதிவாகி இருந்தது அப்படின்னு. அதுபோல் இவர்கள் இல்லை, இருந்துவிடக்கூடாது தாவேக்காவை சேர்ந்தவர்கள் அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரோம். ஒரு கதவணம் இதில் 2 விடயம் இருக்குது. சொல்லக்கூடாதா அப்படின்ல, இந்த இளம் தலைமுறை தெரிந்துக்க வேண்டும், தெரிஞ்சுக்கணும் இந்த வரலாற்று அப்படின்னு. பெருந்தலைவர் காமராஜர் 1972 அப்படின்னு நினைக்கிறேன், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுசாமி அவர்கள் அரசியல் ஆடுகளம்ன்ற பகுதியை தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றாரு. ஒரு பதிவு புத்தகமாக கொண்டுட்டு வர்றதுக்கான ஏற்பாடு நடக்குதுன்னு சொல்லி பேசியிருப்பேன். அதில் ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார். 72 வாடிப்பட்டியில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார். கூட்டத்தில் திடீர்னு ஒரு சலசலப்பு வருது. சலசலப்பு வந்த உடனே என்ன அங்கே அப்படின்றாரு. பெருந்தலைவர்கிட்ட போய் ஒருத்தர் பக்கத்தில் குனிஞ்சி, ஒன்றும் இல்லை, எம்ஜிஆர் போகிறாராம், அதனால் இந்த சலசலப்பு அப்படின்னு. எப்பொழுதும் ரொம்பவும் நாகரிகமாக பேசக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அப்போது மட்டும் ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த மக்களை பார்த்து, சலசலப்பில் ஓடுறாங்கள பார்த்துட்டு, போங்க கூத்தாடி பின்னாடி போங்க, கூத்தாடிக்கு ஓட்டு போடுங்க, கூத்தாடிக்கிட்ட நாட்டை கொடுத்தா கூத்தியாகிட்ட நாட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த வார்த்தை அப்படி சத்தியமாக சொன்னதாக பதிவு செய்கிறார் திருச்சி வேலுசாமி. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னது பின்னால் நடந்ததா இல்லையா அப்படின்னு. கூத்தியா அப்படி என்பது அது வேற ஒரு அர்த்தத்தில் சொல்லுவாங்க. கூத்தாடின்னு யாரை சொன்னார், ஏன் சொன்னார் அப்படின்னு. பிறகு எம்ஜிஆர் நல்லாட்சி கொடுத்தாரா, அது எப்படி என்னன்றது அது வேறு விஷயம் அது. ஆனால் அந்த பெருந்தலைவர் காமராஜர் சொன்னது பிற்காலத்தில் அது தீர்க்க தரிசனம், இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க, நடந்துருச்சு. இப்போ ஏன் அதை சொல்ல வரேன்னா, அந்த கூட்டத்தில் ஒரு விஷயம் நடந்தது. பெருந்தலைவர் காமராஜர் பேசுவதற்கு முன்பாக ஒரு மாணவனை வைத்து பேசி கொண்டிருந்தார்கள். அந்த மாணவனும் ரொம்ப தீர்க்கமாக அப்படி இப்படின்னு பேசியிருந்தோம். பேச்சு நல்லா இருந்தது. இருந்தாலும் கூப்பிட்டு, யார் தம்பி பேசிகிட்டு இருக்கிறான் மாணவன், யார் அது? ஐயா இந்த மாதிரி இவர் அழைச்சிக்கிட்டு வந்தார். அப்படியா, சரி, 2 பேரையும் இருக்க சொல்லு அப்படின்னு. கூட்டம் இவர் பேசி முடிக்கிறப்ப தான் அந்த வார்த்தையை சொன்னார். கூத்தாடிக்கிட்ட நாட்டை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றத சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சிட்டோடனே அந்த மாணவனை அழைச்சி, இன்னொரு முறை நீங்கள் மேடையில் ஏறி இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்கக்கூடாது. நாங்கள் இன்றைக்கி ஆட்சிக்கு வருவோம், நாளைக்கு போயிடுவோம்.
உங்களை போன்ற திறமையான பிள்ளைகள் படிக்கணும், படித்து பெரிய அதிகாரியாக வந்து உட்காந்துட்டு நிர்வாகம் பண்ணி மக்களுக்கு நல்லதை செய்யுங்க. நாங்கள் இன்னைக்கு வருவோம், நாளைக்கு போயிடுவோம் அப்படின்னு அந்த மாணவனை கண்டித்து காரில் ஏற்றிக்கிட்டு வழியில் என்ன ஊருன்னு கேட்டால் அந்த ஊரில் இறக்கி விட்றாரு. கூடவே அந்த அழைச்சிக்கிட்டு வந்தார்ல, நல்லா பேசுவார் அந்த பையன் அப்படின்னு அந்த நபரையும் அழைத்து கண்டித்து, இப்படியாக படிக்கிற பிள்ளைகளை வந்து சீரழிக்காதீங்க. இதெல்லாம் எதிர்காலத்துக்கு இந்த இந்தியாவுக்கு, இந்த நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி பிள்ளைகள் தான் வேணும். படிக்கிற பிள்ளைகளை வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க. கடுமையாக வந்து கண்டிச்சுட்டு, இன்னொரு வேலை இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. படிக்கிற பிள்ளைங்கள படிக்கிற வேலையை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படி சொல்லி அப்படி அனுப்பி வச்சப்ப அந்த ஒரு மாணவன் தான் பின்னால் பாலகிருஷ்ணன்கிற ஐஏஎஸ் ஆக இருந்து ஓய்வு பெற்று திரும்புகிறார். இதான் நடந்தது. இது மாணவர்களை எப்படி நடத்த வேண்டும், மாணவர்கள்ட்ட நீ எது வரைக்கும் கொண்டுட்டு போகலாம். ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னார் தான் முதலமைச்சர் என்று அவரை தெரிந்து கொள்வது வரை தவறில்லை, நீங்கள் போய் சொல்லலாம். அது யார் செய்ய வேண்டிய வேலைன்னா ஆசிரியர்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை. அங்கே ஒரு படத்தை மாட்டியிருப்பாங்க, இவர் தான் இப்பொழுது வந்திருக்கிற முதலமைச்சர் அப்படின்றத கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்குன்னா இருக்குது. அது ஒரு பொது அறிவும் கூட. ஆனால் கட்சி நிர்வாகிகள் உள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டு அங்கே வந்து படத்தை கொடுத்தா அந்த பிள்ளைங்கள்லாம் அதை படத்தை வச்சுக்கிட்டு விஜய், ஐயோ விஜய், விஜய் அண்ணா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எடுத்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்கான எல்லையை நீங்கள் மீறி கொண்டு இருக்கிறீர்கள். அமைச்சர் அது சம்பந்தமாக விளக்கம் கொடுக்கும்போது விசாரிக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன், இனி இந்த மாதிரியான விடயங்கள் நடக்காது, எந்த விதத்திலும் அரசியல் அந்த பகுதியில் இருக்காதுன்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இன்னொரு உயர்கல்வித்துறை அமைச்சரும் சொல்கிறாங்க. நமக்கு என்னென்ன கேள்வி, இது உங்களுக்கு தொடக்கத்தில் இருக்கணும். நாம் வந்து முந்தின காலத்தில் இல்லை, இப்போ நிறைய அட்வான்ஸாக நிறைய தொழில்நுட்பங்கள் வந்துட்டு இருக்கு, கையில் வச்சுட்டு இருக்கிற அந்த காலத்தில் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் வந்து எதை நோக்கி அரசியல் பண்ணுறோம், இந்த பிள்ளைகள்கிட்ட இந்த மாணவர்கள்கிட்ட இப்படிலாம் செய்யலாமா செய்யக்கூடாது, செய்யணுமா செய்யக்கூடாது இப்படின்ற ஒரு பொது யோசனை இல்லாமல் நீங்கள் செய்கிறீங்கன்னா, பெருந்தலைவர் காமராசர் சொன்ன அந்த கதை தான் நீங்கள் உங்களுக்கு வருது. 2 கதை அதுக்குள்ளாக இருக்குது. நான் அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இது இவருடைய மனதை புண்படுத்த வேணும் அப்படின்றதுக்காக சொல்ல, விமர்சனம் சரியான விமர்சனமாக சொல்கிறேன். இந்த இளைய சமுதாயத்தை நீங்கள் திரும்ப சீரழிச்சிடாதீங்க. அது கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது. அரசு பள்ளியில் படிக்கிறது பெரிய விடயமாக இருக்குது. இன்றைக்கி சராசரி வேலை செய்யக்கூடியவர்கள் கூட வந்து இல்லை அது வந்து தனியார் பள்ளியில் படிக்கிறது தான் எனக்கு கௌரவம் அப்படின்றதுனால கொண்டு வந்து உருவாக்கியாச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டு இப்படியான அரசு பள்ளிகள் எப்படிலாம் கொண்டு போய் செய்துட்டு இருக்கிறப்ப தனியார் பள்ளிகள் அதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி நீங்கள் பொது நிகழ்ச்சிகள் நடத்துகிறீங்க, இப்படிலாம் நடத்துகிறீங்கன்றதெல்லாம் வந்து தவறான ஒரு விடயம். அரசியலை பள்ளியில் வந்து கொண்டு போய் தயவு செய்து புகுத்தாதீங்க. இன்றைக்கி நீங்கள் 5 வருஷம் இருப்பீங்க, நாளைக்கு 5 வருஷம் கழித்து வேறு யாரோ ஒருத்தர் வருவாங்க. அது இல்லை. மாணவர்களுக்கு படிக்கிறது என்ன படிக்க போகிறோம், நம்ம இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய போகிறோம். அடுத்தது ஒரு சமூக கல்வின்னு இருந்தது, கல்வித்துறை, உயர்கல்வித்துறையும் சரி பள்ளி கல்வித்துறைக்கும் சொல்கிறேன். ஒரு 2 விடயங்களை சொல்ல வேண்டியது இருக்குது உங்களுக்கு. சமூக கல்வின்னு ஒன்று இருந்தது, நாங்களாம் படிக்கிறப்ப இருந்தது. பொது நல்லொழுக்க பீரியடுன்னு சொல்லுவாங்க அந்த வகுப்பை. அப்போ அதை சொல்லி கொடுப்பாங்க எல்லாருக்கும். இந்த சமூகத்தில் நம்ம எப்படி இருந்துக்கிட்டு இருக்கணும், எப்படி அணுகணும், நடைமுறையில் கொண்டு போய் அழைச்சி காட்டுவாங்க. நடைமுறையில் செய்யணும். நாங்கள் தான் அந்த பொறுப்பேற்றுக்கிட்டு கூட்டாக எப்படி வேலை செய்யணும், எப்படி பண்ணணும், யாரை மதிக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லித்தரக்கூடிய அந்த பொறுப்பு பள்ளியிலிருந்தே தொடங்க வேண்டும். அப்படி இருக்கிறப்ப தான் பெண்களை மதிக்கக்கூடிய அந்த போக்கு வந்து இருக்கும். ஒரே நாளில் வந்து 10க்கும் மேற்பட்ட பாலியல் வல்லுறவு சீண்டல்கள் நடந்திருப்பதாக பதிவு இப்போ கடந்த வாரங்களில் அது பற்றியும் பேசு பொருளானது. அதுக்கு அடிப்படை காரணம் போதை. அதை பற்றி நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம். இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த கல்வி இந்த கொடுக்குற இடத்துல இந்த ஒழுக்கங்களை நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய நிறைய பள்ளிகளில் கிடையாது. படி படி படின்னு போட்டு வீட்டுக்கு வந்தோடனே திரும்ப ஹோம்ஒர்க்குன்னு இப்படி இதில் இந்த கல்வி முறையே சரியானதெல்லாம் மிகப்பெரிய சீர்கேடுன்னு நிறைய சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டாங்க. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த அரசுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஜோசப் விஜய் அவர்களுக்கு உண்மையிலேயே நல்ல வாய்ப்பு. சரியான ஒரு கல்வியை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போங்க. நீங்கள் நிறைய சீமான்கிட்ட பேசியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க, ஏற்கனவே செய்தி வந்திருக்கிறது. கல்வி உலக தரத்தில் எப்படி இருக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு வாய்ப்பு, பயன்படுத்துங்க, விட்டுறாதீங்க. இந்த பள்ளிகள்லேருந்து திரும்ப வீட்டுக்கு வந்தோடனே திரும்பவும் 10 மணி 11 மணி 1 மணி வரைக்கும் எழுதிட்டு திரும்பவும் காலையில் பள்ளிக்கூடம். அதில் எங்கேருந்து ஒழுக்கன்றது இந்த மக்களோட உரையாடக்கூடிய, சந்திக்கக்கூடிய, பேசக்கூடிய அந்த அந்த வகுப்பே இல்லையே. இன்றைக்கி பொது இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி யாரை மதிக்கணுன்றதை சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு, அது எந்த நீதி அரசர் என்பதை மறந்து விட்டது. உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு இருக்கிறது, பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக திருக்குறள் பாடமாக இருக்கணும்.
இந்த ஒரு ஒரு இந்த 5ஆம் வகுப்பில் ஒரு 5 திருக்குறள், 10ஆம் வகுப்பில் ஒரு 10 திருக்குறள், அது அதான் இருக்கும். அதுக்கு மேலே 12ஆம் வகுப்பில் திரும்ப ஒரு 10 திருக்குறள் அப்படி இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை. மொத்த திருக்குறளும் பாடமாக அந்த பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். இது ஒன்று மட்டும் சரியாக கொடுத்து விட்டால் இந்த சமூகம் ஒரு குற்றமற்ற சமூகமாக, ஒரு ஊழலற்ற சமூகமாக இருக்கும் எதிர்காலத்தில். ஒரு ஒழுக்கம் நிறைந்த சமூகம், ஒரு நாட்டுப்பற்றுடைய சமூகமாக, ஒரு வளர்ச்சியை நோக்கி முன்னேறிய சமூகமாக இருக்கும் என்பதுக்கு காரணம் இந்த அடிப்படை திருக்குறளை நீ போதித்து விடுன்னு தீர்ப்பே இருக்கிறது. கல்வித்துறை அதெல்லாம் நீங்கள் கவனத்தில் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். தாவேகாவுக்கு ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்களுக்கு இது ஒரு நல்வாய்ப்பு, பயன்படுத்துங்கள் அப்படின்னு. இது ஒரு பகுதி. மீண்டும் மீண்டும் தவறை செய்யாதீர்கள். திமுகவை போலவே திமுக எப்படி மக்களால் ஒதுக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து விடாதீர்கள். இடைத்தேர்தல் ஒன்று உங்களுக்கு குறுக்காக இருக்கிறது. இது ஒரு பகுதி. சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்களில் இன்னைக்கு குறிப்பாக இந்த திமுக தரப்பு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்து முதலமைச்சர் விஜய் பேசுறதில்லை, மௌனமாக இருக்கிறார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அது பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க. இப்போ என்ன, அவர் உதயநிதி வந்த உடனே பேசிட்டாரன்னு மைக்கை கண்டு ஓடிட்டு இருந்தார்ல, கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல. அவருக்காக மூத்த அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. எல்லாருக்கும் பொருந்தணும். விஜய் விமர்சிக்கிறோமா இல்லையா அது வேற விஷயம். உதயநிதி வந்தவுடன் மைக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் எல்லாம் டான் அப்படியே பேசிட்டாரா, இல்லை மூத்த அமைச்சர்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்களா? மேயர் வந்தாங்க, மேயர் பேச வேண்டியதுக்கெல்லாம் மூத்த அமைச்சர் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்களே, எப்படி, ஏன்? இப்போ பேசுகிறாங்க மேயர், அது வேற விஷயம். இப்போ பேசுகிறாரு உதயநிதி, அது வேற விஷயம். அதுபோல் இருக்கட்டும். என்ன இப்போ அதை போய் சொல்லி காட்டிகிட்டு இருக்கணுமா அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்று வச்சு செய்த மாதிரி ஒரு சம்பவம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆளுநர் உரை மீதான அடுத்தது எதிர்க்கட்சிகள் எழுப்பிய குற்றச்சாட்டுகள், இன்னும் மற்ற விவாதங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு கடைசி நாள் அவருடைய உரை இருந்தது. அதில் நிறைய விஷயங்கள் முரண்பாடும் இருந்தது, உடன்பாடும் இருந்தது. அதையும் பார்க்கலாம். முரண்பாடு என்னென்னா, நீங்கள் நாங்கள் மக்கள் பணத்தை தொடர்றதுக்காக வரல, தொடரவங்களையும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கம் போல் டயலாக் பேசுனீங்க. வரவேற்கக்கூடியது தான், இல்லைன்னு சொல்லலை. கல்குவாரி மூடன்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறதுன்னு. நான் என்னென்னா, முதல்ல முறைகேடு நடந்திருப்பதாக சொன்ன உடனே நீங்கள் முதல்ல வழக்கு பதிவு செய்து எப்போ ஆய்வு செய்து எப்போ நீங்கள் அளவு எடுத்து நீங்கள் எப்போ அது வழக்கு போடுறது அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்ல. மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் சொன்னபடி நடந்துக்கலாம் அப்படின்றது. இந்த திமுக அரசு மிக பெரும் ஊழல் செய்தது. அதுக்கான நடவடிக்கை வேணும், அதுக்கான மாற்று வேணும். அதுக்காக தான் உங்களுக்கு வாக்களித்தாங்க அதிகமாக. கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறது வசனம் பேசுகிறவங்களுடைய நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சாதாரணமாக லேபர்களை போயிட்டு கீழ்மட்டத்தில் இருக்கிற சில பேரை நீங்கள் பணியிட மாற்றம், சஸ்பெண்ட் அப்படின்னு பண்ணிட்டு போயிருக்கீங்களுடைய அந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய உச்ச அதிகாரி தானே எல்லாத்துக்கும் துணையாக இருப்பாங்க. அங்கே தொட்டிங்களா, அங்கே பேசுனீங்களா, கல்குவாரியை சீல் வச்சிங்க, மூடனீங்க. ஏன் மூடனீங்க? ஊழல் முறைகேடு நடந்திருக்கு. செய்தது யார்? முதல்ல கைது பண்ணு, அப்புறமா நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் கொண்டுட்டு வாங்க, அவர் வரட்டும், வெளியில் வழக்கு நடத்துங்க. இது பேசுவது மட்டும்தான் அதிகமாக இருக்குதோ அப்படின்ற எண்ணம் தோணுது. நிறைய வசனங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக ஒரு கதை ஒன்று சொன்னார், குட்டி கதை. வழக்கம் போல் அந்த கதை என்னென்னா, ஒரு சின்ன பையன் உட்காந்து வெயிலுக்காக கண்ணை அப்படி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். பக்கத்தில் ஒரு பெரியவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் இருந்த ஒரு பையன், என்ன அது அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்களான்னு. ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பான்னு ஒருத்தர் இருந்துட்டு இருப்பார், அவர் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா எனக்கும் நக்கலும் நையாண்டியுமாக கதை சொல்ல தெரியும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். யார் மனசையும் நான் புண்படுத்துறதுக்காக சொல்லலை. அந்த கதையில் அப்படி கேட்டாங்க, எங்கள் அப்பாவை காணுன்னு. அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை காணோம், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் போஸ்டர்லாம் ஒட்டிகிட்டு இருந்தாங்கல்ல. அப்பாவாக உருவாக்கினாங்க. செல்வி ஜெயலலிதா அம்மாவாக, தந்தையாக பெரியார், அப்பாவாக ஸ்டாலின் உருவாக்கிடலான்னு பார்த்தாங்க. அது முடியல, மக்கள்கிட்ட போய் சேரலை. அதை நக்கல் அடிக்கிறாரு. ஏன்னா எனக்கும் நக்கல் நையாண்டி தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி திமுக தரப்பினரும் தொடர்ந்து இந்த 2 நாளில் அங்கங்கே சீண்டிக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பதிலாக இது செய்திருக்கிறார். அதை தவிர்த்து இன்னும் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நக்கல் நையாண்டி அப்படின்றதெல்லாம் அவைக்கு சரியாக வரும். பேசுகிறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது சரியாக இருக்கும். மக்கள் இதை ஏற்பார்களா அப்படின்னு. எப்பவுமே வெற்றி பெற்று விட்ட பிறகு தோற்றவர்களை பற்றி இப்படி விமர்சிப்பது, இப்படி பேசுவது முதல்ல ஏற்புடையதில்லை. தோற்றவர்கள் எது வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம். வெற்றி பெற்ற இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு கண்ணியத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும். எகிரிக்கிட்டு போகிறது, பாய்ஞ்சிக்கிட்டு போகிறது,
அது அப்புறம் அந்த கட்சிக்கும் திமுகவுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடுமே. வெற்றி பெற்றிருக்கிற உங்களுக்கு ஒரு கம்பீரம் இருக்கணும், ஒரு கண்ணியம் இருக்கணும். பார்க்கிற மனிதர்கள் நேரலை பார்க்குறவங்களுக்கு இவ்வளவு செய்தும் இவங்க இந்த தாவேகா கிட்ட ஒரு பெரிய அமைதி இருக்கிறது. பக்குவப்பட்டுருக்காங்க, பரவாயில்லப்பா. இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது போக போக தெரிஞ்சிடும். அவங்க அந்த காழ்ப்புணர்ச்சியில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போகலாமே. இந்த கதை வந்து வழக்கம் போல் மேடையில் சொன்ன கதை இங்கே வேணுமா அப்படின்றது. ஒரு முறை குளத்தூரில் அதான் ஒரு முறை போனதுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது தேவையா அப்படின்றது தான் நமக்கு இங்கே இருக்கிற விஷயம். இன்னொன்று உருப்படியான சில விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறது உண்மையிலே வரவேற்கக்கூடியது. அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த 100 ஆண்டு கனவு சமூக நீதி சமூக நீதின்னு நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க. அதை தான் வளர்த்ததாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் பல முறை அதை விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். அதிகபட்சமாக போனால் 2 அமைச்சர்கள், அதுலேயும் உருப்படாத 2. ஒன்று வந்து அந்த ஆதி திராவிட நலத்துறை ஒன்று கொடுத்துருவாங்க. இன்னொன்று வந்து ஒன்றுத்துக்கும் உதவாத அந்த செக்யூரிட்டி வேலைன்னு சொல்லுவாங்கள்ல, தொழிலாளர் நலத்துறைன்ற மாதிரி. நலன் காக்கிறது நீங்கள் தப்பாக நினைச்சிடாதீங்க. அதில் ஒன்றுமே இருக்காது. அதை தான் கொடுப்பாங்க. அதிகமாக போனால் செய்தித்துறை அப்படின்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்தது திமுக அரசில். மிக பெரிய அளவிலலாம் கொண்டாடலை இந்த திராவிட மாடலில். அதிமுகவில் செல்வி ஜெயலலிதாவும் புரட்சி செய்துட்டு போயிருக்காங்க. எடப்பாடி அதை செய்திருக்கிறாரு. ஒடுக்கப்பட்ட அந்த சமூகத்தை வந்துட்டு பொது இதில் நிற்க வச்சு வெற்றி பெற வச்சது நடந்தது. என்ன சபாநாயகரை கொண்டு வந்து எல்லோரும் வந்தால் முதலமைச்சர் உட்பட எல்லாரும் எழுந்து நின்று வணக்கம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பட்டியல் சமூகத்தை வச்சு அழகு பார்த்த அந்த புரட்சி நடந்தது. அதுக்கு பிறகு ஆனால் செய்ய வேண்டியவர்கள் திராவிட கட்சியிலேருந்து நேராக கிளச்சி வந்த திமுக ஒரு காலமும் செய்ததில்லை. இத்தனை ஆண்டுகள் 67 அதிகாரத்துக்கு வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் செய்ததில்லை. அதற்கு முன்பாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவர் காங்கிரஸ் கட்சியினர்கள் இதை விட பெரும் புரட்சி பட்டியல் சமூகத்துக்கு மிக உயர்ந்த பதவிகளெல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு பலமுறை பேசியிருக்கோம். அது காங்கிரஸுக்கு பேச துப்பு இல்லை, அது வேறு விஷயம். தமிழ்நாட்டில் அதை விடுங்க. அதை அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாவேக்கா அதை சாதிச்சிருக்கு, அதை பாராட்டும். அது இதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவர்கள் வெளிநடப்பு வந்துடுது. அவங்களுக்கு அந்த கோபம் வந்துடுது. பெண்களுக்கு நீங்கள் என்ன முக்கியத்துவம் கொடுத்தீங்க? 4 பேரை நான் அமைச்சராக வச்சுருக்கிறேன். பெண்ணுரிமை பேசிக்கிட்டே இருக்கிற நீங்கள் அதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். திமுக வந்து பேசும், உரிமையை யாருக்கு தரணும்னா குடும்பத்துக்குள்ளே தான் கொடுத்துக்கும், வெளியில் கொடுத்துறாது. ஆனால் அது நாங்கள் இல்லை 4 அமைச்சரை கொடுத்துருக்குறோம். நாங்கள் இதெல்லாம் பாராட்டக்கூடிய விடயங்கள். மக்கள் பணத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம். மக்கள்கிட்டேருந்து கொள்ளை அடித்த பணத்தை திரும்ப கொண்டுட்டு வரும்னு சொல்கிறது வரவேற்கக்கூடிய, அதை செய்யணுன்றதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசும்போது குறிப்பாக சிபிஐ சிபிஎம் அவங்க வெளிப்படையாக எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் நாங்களே சுயேட்சையாக முடிவெடுத்து தாவேகாவை ஆதரித்தோம் என்று ஒவ்வொரு கட்சியும் சொல்கிறது. ஆனால் எங்கள் தயவில் நாங்கள் அனுப்பி வைத்துத்தான் வந்து இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு திமுக தரப்பில் உதயநிதி சொல்லி பேசுகிறத விஜய் வந்து இந்த இடத்துல சாடும்போது தான் அவங்க எழுந்து வெளியில் போகிறாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அவங்களால அந்த வைப்ரேஷன் தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து பேசும்போது இது அட்டாக் ஓவராக இருக்குல்ல. நாங்கள் தான் அனுப்பி வச்சோம். சரி, நீங்கள் தான் அனுப்பி வச்சிங்கப்பா. நீங்கள் அனுப்பி வச்சவங்களுக்கு நாங்கள் மந்திரி பதவி கொடுத்தா உங்களுக்கு ஏன் எரியுது? கூட்டாட்சின்னு நேர்மையான ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தான் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. மெஜாரிட்டியாக இருந்தாலும் அது மெஜாரிட்டி இல்லாத போனாலும் நாங்களே தான் அதிகாரத்தில் இருந்துக்கணும். ஏன்னா ஊழல் செய்யணுன்றவங்க தான் அது. நாங்கள் ஊழல் செய்யணும்னு நினைக்கல. அதனால தான் கூட வந்த கட்சியினர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஊழல் நடந்துச்சுன்னா ஏதோ ஒரு விதத்தில் லீக் ஆகும், வெளியில் எக்ஸ்போஸ் ஆகும்ல. அதனால் கூட ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் பாடுபட்ட எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கீழவே இருங்க, செக்யூரிட்டியாகவே இருந்துக்குங்க வாசலில், அறிவாலய வாசலில். பங்குலாம் இல்லை அப்படின்னு தானே வச்சுட்டு இருந்தது திமுக. அதை உடைச்சது மட்டும் இல்லாமல் அதை சொல்லி காட்டுற விதம் வந்ததில்லை. விஜய் அங்கே சொல்லி காட்டுறாரு சட்டமன்றத்துக்குள்ளாக வெளிநடப்பு. அப்போ தான் இந்த கட்சிகளெல்லாம் சுயேட்சையாக தான் முடிவெடுத்து வந்தது. ஏதோ நீங்கள் சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க, நாங்கள் சுயமாக முடிவெடுத்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தோன்னு பேட்டி கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்னவோ அனுப்பி வச்சோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அனுப்பி வச்சா அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தா உங்களுக்கு ஏன் எரியுது அப்படின்னு கேட்கும்போது வெளிநடப்பு செய்கிறாங்க. இதுதான் இந்த சட்டமன்றம் வந்து இப்படி தான் முடிஞ்சிருக்குது. இன்னும் கொஞ்சம், ஏன்னா எல்லாருமே இளம் வயதில் இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த எகிரிக்கிட்டு போகிறது, பாஞ்சிக்கிட்டு போகிறது, இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா 89க்கு பிறகு என்ன நடந்தது, 89 என்ன நடந்ததுன்னா அது பெரிய அரசியல் மாற்றமான சின்ன விஷயம். பெசகி எமோஷனல் ஆகி அன்றைக்கி இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து அவமானப்படுத்துகிற சம்பவம் தான் ஆட்சி மாற்றம் விழுந்தது திமுக.
அது மிகப்பெரிய இந்திய அளவில் சர்ச்சையாச்சு. செல்வி ஜெயலலிதா அவர்களை இந்த திமுக கும்பல் என்ன செய்ததுன்றதுக்கு சட்டமன்றத்தில் பதிவு இருக்குது. அதனால் இந்த இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள் வந்துட்டு ஒரு ஒரு நம்ம வெற்றி பெற்றுட்டோன்ற ஒரு 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 கர்வம் இல்லாத கண்ணியமாக இருக்கணும். அவர்களை நீங்கள் திரும்ப அதே அதே அந்த பழைய குருடி கதவை திரடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுக்கே நீங்கள் போவது ஏற்புடையதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது குறைச்சிடணும், நிறுத்தின்ற நல்லது. வசனங்களாக இருக்கக்கூடாது. நாங்கள் ஊழல் செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது கண்ணு கட்டின வரைக்கும் இது வரைக்கும் தெரியல. 40 நாள் போதாது தான். ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் உடனடியாக செய்திருக்கலாம். ஏன் அதை செய்யலை? சட்டம் ஒழுங்கை ஏன் உடனடியாக கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்ற கேள்வி திரும்ப திரும்ப இருந்துக்கிட்டு இருக்குது. திமுக மீது எல்லாவது இப்படியான வசனங்களை பேசி மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது அதை கூட சொல்கிறார் சார். குறை சொல்கிறாரு விஜய் வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து மக்கள் இவர்களுக்கெல்லாம் வாக்களித்து விட்டார்கள்னு குறை சொல்கிறார். அதே டெக்னிக்கில் இன்னும் வச்சுட்டு வரீங்க சார். டெக்னிக்கை கொஞ்சம் புதுசாக மாற்றுங்க. இப்போ எங்களுக்கு வாக்களித்த மக்கள் ஏன் வாக்களித்தார்கள் என்று இப்படிலாம் வாக்களித்தார்கள்னு மக்களை பேசக்கூடிய அந்த போக்கை நீங்களும் அந்த பழையசே நீங்கள் திரும்ப செய்யாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. இந்த இடத்துல சட்டமன்றத்தில் சொல்கிறீங்க. மக்களை குறை சொல்வதாக நீங்கள் சொல்கிறீங்க. மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்கன்றது நீங்கள் சொல்கிறீங்க, சரிதான். எதற்காக அப்படின்றத இங்கே ஒரு நிமிஷம் பண்ணுங்க. உண்மையிலேயே பணம் வாங்காமல் பதவி உயர்வு கொடுத்துருக்கீங்க. அந்த சட்டமன்றத்தில் சொல்கிறீங்க பதவி உயர்வு கொடுக்குறதுல பணம் வாங்கலை, டிரான்ஸ்ஃபர் போடுறதுல பணம் வாங்கலை, முக்கிய கோப்புகளை நகரத்தில் பணம் வாங்கலை, கான்ட்ராக்டர் வந்து டெண்டர் விடுறதுல ஓப்பனாக தான் வச்சுருக்கோம், பணம் வாங்கலை. அதெல்லாம் சொல்ல ஒரு தரப்புக்கு எரியும் தான், நான் இல்லைன்னெலாம் மறுக்கலை. இவ்வளவும் செய்யக்கூடிய நீங்கள் ஊழல் செய்தவர்களை என்ன செய்ய போகிறீங்க? உறுதியாக நீங்கள் விடமாட்டேன்னு சவால் விட்டுருக்கீங்க. அதற்கான அறிகுறி தெரிகிறதானா? இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். சொன்ன மாதிரி இது ஒரு 40 நாட்கள் கடந்திருக்கிறது. முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர்களுக்கு முன்பாக வந்து அதுக்குள்ளாகவே வந்து இந்த ஊழல் பேர்வரிகள் மீது என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு மக்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. நிறைய விஷயங்களை வெளிப்படைத்தன்மை இருக்குது, பாராட்டக்கூடியது. நம்ம ராவணா பாராட்டியிருக்கிறோம். ஆனால் இந்த ஊழல் செய்தவர்கள் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது சட்டமன்றத்தில் பேசியிருக்கீங்க. இந்த வசனம் நடைமுறையில் செயல்படுத்த போகிறீர்களா இல்லையா, அதுதான் கேள்வி. செய்தால் மக்கள் வரவேற்பாங்க, இல்லைன்னா நீங்களும் அந்த கூட்டத்தோட ஒரு கூட்டமாக சேர்ந்துருவீங்க. இதுதான் தெளிவாக தெரியக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.